அமெரிக்காவை விட்டுத் தள்ளுங்க. அடிமடியில் கை வைத்த இந்தியா. சீனா இப்போது நம்ம பக்கம். வரியை போட்டு காலை வாரிய அமெரிக்காவை இந்தியா தற்பொழுது கழற்றிவிட தொடங்கியிருக்கின்றது. குறிப்பாக சீனாவுடன் தனது வர்த்தக உறவை பலப்படுத்த இந்தியா தீவிரமாக முயன்று வருகிறது. அமெரிக்காவிற்கு அடுத்தபடியாக சீனா இந்தியாவின் இரண்டாவது பெரிய வர்த்தக கூட்டாளியாக உள்ளது. கடந்த ஆண்டு இரு நாடுகளும் $127 பில்லியன் மதிப்புள்ள பொருட்களை வர்த்தகம் செய்தன. இதில் $109 பில்லியன் சீனாவிலிருந்து இந்தியாவிற்கு ஏற்றுமதியாகின. இந்தியாவின் தொழில்துறை சீனாவின் தொழில்நுட்பத்தை சார்ந்துள்ளது. கடந்த 2024ஆம் ஆண்டில் சீனாவிலிருந்து சுமார் $48 பில்லியன் மதிப்புள்ள மின்னணு மற்றும் மின்சார உபகரணங்களை இந்தியா இறக்குமதி செய்தது. இது ஸ்மார்ட் போன்கள் முதல் தொலைத்தொடர்பு நெட்வொர்க்குகள் வரை மின்னணுவியல் அசெம்பிளிக்கு இந்தியா சீனா பாகங்களை எந்த அளவுக்கு நம்பியுள்ளது என்பதை காட்டுகின்றது. இதேபோல் மருந்து பொருட்களையும் சீனாவிலிருந்து நாம் இறக்குமதி செய்து வருகிறோம். மின்சார வாகனங்கள், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மற்றும் நுகர்வோர் மின்னணுவியல் துறைகளில் நாம் நீண்ட தூரம் இன்னும் பயணிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. இதற்கு அரிய வகை பூமி காந்தங்கள் தேவை. உலகம் முழுவதும் அரிய வகை பூமி காந்தங்களின் ஏற்றுமதியை 95% சீனா தான் கட்டுப்படுத்தி வருகிறது. எனவே சீனா இல்லாமல் நம்மால் நம் இலக்கை அடைய முடியாது. இந்தியாவின் நடுத்தர வர்க்கம் சீனாவின் மிகப்பெரிய சந்தையாக இருக்கின்றது. சீனாவில் உள்நாட்டு வளர்ச்சி மந்தமடைந்து வருவதால் மார்க்கெட்டுக்கான இந்தியாவை நாட வேண்டிய தேவை இருக்கின்றது. கடந்த ஆண்டில் இந்தியா சுமார் 156 மில்லியன் ஸ்மார்ட் போன்களை இறக்குமதி செய்து விற்பனை செய்தது. இந்திய விற்பனையில் ஏற்கனவே ஆதிக்கம் செலுத்தும் சியோமி, விவோ மற்றும் ஓப்போ போன்ற சீன சாதன தயாரிப்புகளுக்கு இந்தியாவின் நடுத்தர வர்க்கம் ஒரு பொன் சுரங்கமாகும். உலகிலேயே 3வது பெரிய கார் சந்தையாக இந்தியா இருக்கின்றது. 2024ஆம் ஆண்டில் சுமார் 4.3 மில்லியன் பயணிகள் வாகனங்கள் விற்கப்பட்ட நிலையில் இந்தியாவை சீனா ஒரு புதிய இலக்கு சந்தையாக பார்க்கின்றது. குறிப்பாக BYD போன்ற சீன வாகன உற்பத்தியாளர்கள் இந்தியாவின் ஆட்டோமொபைல் சந்தையில் 40% வரை பங்கை கைப்பற்றும் இலக்கை கொண்டுள்ளன. சப்ளை சங்கிலிகளுக்கு அப்பால் சீனாவின் தொழில்நுட்ப ஜாம்பவான்கள் இந்தியாவின் ஸ்டார்ட் அப் சுற்றுச்சூழலில் பில்லியன்களை முதலீடு செய்துள்ளன. அலிபாபா குழும ஹோல்டிங் லிமிடெட் மற்றும் டென்சென்ட் ஹோல்டிங்ஸ் லிமிடெட் போன்ற நிறுவனங்கள் பேடிஎம், ஜொமேட்டோ, ஓலா எலக்ட்ரிக் மற்றும் பைஜூஸ் போன்ற யூனிகார்ன் நிறுவனங்களுக்கு நிதியளித்து இந்தியாவில் வளர்ந்து வரும் டிஜிட்டல் பொருளாதாரம் மற்றும் நுகர்வோர் ஆர்வத்தின் மீது முதலீடு செய்துள்ளன. இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையே மனக்கசப்பு இருப்பது உண்மைதான். 2020 கால்வான் பள்ளத்தாக்கில் நடந்த மோதலுக்கு பிறகு இது அதிகரித்தது. இருப்பினும் காலத்தால் ஆறாத வடு எதுவும் இல்லை. எனவே இருதரப்பும் அமைதியை விரும்ப முன்வந்திருக்கின்றன. ட்ரம்ப் நிர்வாகத்தின் 2ஆம் பதவிக்காலம் தொடங்குவதற்கு முன்பே இந்த நெருங்கிய உறவுகள் ஏற்பட்டாலும் அமெரிக்காவின் கொள்கை மாற்றமும் இந்த உறவு மேம்பாட்டிற்கு ஒரு காரணமாகும். ட்ரம்பின் முதல் அதிபர் பதவிக்காலத்தில் சீனாவுக்கு எதிரான ஒரு நெருங்கிய கூட்டாளியாக அமெரிக்கா இந்தியாவை பார்த்தது. இந்தியா சீனா உறவு இன்னும் மேம்படுமா என தெரியாது. ஆனால் அமெரிக்காவின் அச்சுறுத்தல் இருக்கும் வரையில் இந்தியா பிரிக்ஸ் அமைப்பில் உறுதியாக இருக்கும். அதேபோல பிரிக்ஸ் நாடுகளுடன் நெருங்கிய வர்த்தக உறவுகளையும் ஏற்படுத்திக் கொள்ளும். குறிப்பாக சீனாவுடன் சொந்த கரன்சியில் வர்த்தகம் செய்ய இந்தியா ரெடியாகி வருகின்றது. இது அமெரிக்காவிற்கு மிகப்பெரிய பொருளாதார அச்சுறுத்தல் என்பதும் குறிப்பிடத்தக்கது.